அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பாஜக எதிர்ப்பை. இப்போ நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு அது தொடர்பான கூட்டமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு நிலைகளில் பாஜக எதிர்ப்பை தேசிய அளவில் கூர்மைப்படுத்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்னொரு புறத்தில் அமித்ஷா அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு பேசியிருக்கிறார். அவர் பேசியது திமுகவின் தவறுகளை கிராமந்தோறும் கொண்டு செல்ல வலியுறுத்தி இருக்கிறார். இந்த ரெண்டு புள்ளிகளைத்தான் நம்ம இணைத்து தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். ஒரு புறம் தேசிய அளவில் திமுக நகருகிறது, இன்னொரு புறம் தமிழகத்தின் கிராம அளவுகளில் பாஜக தனது வியூக காய்களை நகர்த்துகிறது. அதை வச்சு தான் அந்த தலைப்பையை கட்டமைச்சிருக்கிறோம். அமித்ஷா ஸ்டாலின் வெல்ல போவது யார் வியூகம்? நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து ஜி.கே. நாகராஜ் அவர்கள் வணக்கம். திரு ஜி.கே. நாகராஜ். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இரண்டு புள்ளிகள். ஒரு பக்கம் தேசிய அளவில் திமுக நகருகிறது பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்தி, இன்னொரு புறம் அமித்ஷா அவர்கள் கிராமம் தோறும் போங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறாங்க. முதல்ல திமுகவோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு அந்த வியூகம் கை கொடுக்கும்? திமுகவோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது தமிழ்நாட்டை தவிர மற்ற ஸ்டேட்டில் ஸ்டேக்ஸ் இல்லாத கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி பாஜக எதிர்ப்பில் 2 மக்களவை தேர்தலையும் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் 3 தேர்தலில் ஜெயித்திருக்காங்க. ஒரு சேச்சுரேட்டட் ஓட் மார்க்காட்டு 45% தாண்டி நிற்கிறாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க எஸ்டாப்ளிஷ் லீடர், இரட்டை தலைமையாக இருக்கும் போதும் சரி, இப்பொழுது எடப்பாடியும் சரி, அவங்க தங்களுக்கு இணையான ஒரு தலைவராட்டு ஸ்டாலின் வந்து மதிக்கலை. ஸோ அப்போ அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியே ஃப்ரம் 2019 மோடி எதிர்ப்பு, மோடிக்கு சப்பார்டினேட்ஸ் சப்சர்வன்ஸ் தான் இபிஎஸும் ஓபிஎஸ்ங்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் அன்னைக்கு இரட்டை தலைமையாக இருக்கும் போதே எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒற்றை தலைமையாக வந்த பிறகும் மக்களவை தேர்தலுங்கும் போது அந்த மோடி எதிர்ப்பை ஸ்டாலினை முன்னிறுத்தி அவங்க எடுக்கிறாங்க. இப்பவும் அவங்க வந்து எடப்பாடியை எதிர்க்கிறத விட மோடி எதிர்க்கிறது அரசியல் ரீதியாக ஒரு 13 + 5 ஒரு 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தங்களுக்கு கன்சால்டேஷனாக கிடைக்கும். அது வந்து உறுதியாக கிடைக்கும்ங்கிறதுல ஒரு நம்பிக்கையில் அந்த மோடி எதிர்ப்பில் உள்ள எதிர்ப்பு வாக்களை கன்சால்டேட் பண்ணதான் அவங்க நோக்கம். அதுக்கு இன்னைக்கு அவங்க டீலிமிட்டேஷன் எடுத்திருக்காங்கன்னா, டீலிமிட்டேஷன் விஷயத்தில் இதே அளவுக்கு உள்ள மாநிலங்கள் தான் வராங்க. இவர் டி.கே. சிவகுமார் கர்நாடக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் வராரே தவிர காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவாக வரல. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா ரெப்ரசன்டேட்டிவாக தான் வராப்புல. இந்த இடத்துக்குள்ள தேஜஸ்வி யாதவ் வரல, அகிலேஷ் யாதவ் வரல. அவங்களுக்கு வந்து இந்த இஷ்யூக்குள்ள வந்து ஸ்டாலினுக்கு நடவடிக்கைகளால அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஆனால் ஸ்டாலின் இந்திய அரசியலில் ஒரு முக்கியமானவருங்கிறனால அவங்க மாற்று கருத்துக்களை தேசிய அரசியலை நோக்கி நகருதல் அப்படின்றது திமுக ஒரு முன்னத்தியரா நகர்ந்துட்டு இருக்குன்னா அது தமிழ்நாட்டிலையும் கை கொடுக்குன்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வியூகம். மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் கை கொடுக்கணுங்கிறது தான் இதுல அவங்க போறாங்க. இந்த இடத்துல அவங்க நேஷனல் பொலிட்டிக்ஸை நோக்கி நகர்ந்ததா சொல்ல முடியாது. 26 வந்து 24 ஸ்டாலினை முன்னிறுத்தி 19 மாதிரி இல்லாம நடந்தது அவங்க ஸ்டேச்சர், அதாவது அதிகாரத்தில் இருக்கும் போது அதை செய்ய முடியும். ஜெயலலிதா எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் மோடின்னு கேட்டவங்க, மோடியா லேடியான்னு உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டவங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்கன்னா அதிகாரத்தில் இருந்தாங்க. அந்த இடம் தான் இப்ப 26 தானே. அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா திமுகவினுடைய நகர்வு, அதற்கு பின்னால் இருக்கிற வியூகன்றது நோக்கத்தை நம்ம தள்ளி வச்சுட்டு அரசியல் கணக்குன்னு பார்த்தா நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, நியாயப்படி அவங்க வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவோடு தானே சண்டை போடணும். இல்ல, அதிமுக தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. அதிமுகவை எதிர்க்கிறத விட மோடி எதிர்த்தா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கன்சால்டேட் ஆகுங்கிறது அவங்களோட ஒரே நோக்கம். அதில் அவங்க டேஸ்ட்டை பார்த்துட்டாங்க. நீங்க பூத் வைஸ் பார்த்தா 90%, 92% வாக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. நீங்க இதை வந்து வெறும் அறிக்கையா விட்டுட்டு இருந்தா போதாதா? அறிக்கை நாங்க தொகுதி மறுவரையை வந்து நாங்க எதிர்க்கிறோம், குறையக்கூடாதுன்னு சொன்னா போதாதா? இதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதுக்கு ஒரு ஃபாலோ அப் எல்லாம் இருந்து தேசிய அளவுல முக்கியத்துவம் பெறணும்னு என்ன அவசியம்? இதுல என்னன்னா வட இந்திய தலைவர்கள் வந்து எங்களுக்கு ஃபேர் டீல் இல்லைன்னு யாருமே சொல்லல. அவங்களுக்கு தெரியுது இதுல வரலையே தவிர ஸ்டாலினும் தங்களுக்கு வேண்டியவர் ஒரு முக்கியமான சக்திங்கிறதெல்லாம் மம்தாவும் நினைக்கிறாங்க. மம்தா இந்த இடத்துக்குள்ள ஏன் வரலன்னா
அவங்க அகிலேஷையும் தேஜஸ்வியும் அஃபண்ட் பண்ண விரும்பல. ஓகே, அகிலேஷ் தேஜஸ்வி வந்து இந்த கருத்துக்குள்ள இல்ல அவங்க. என்றாலும் மம்தா அவங்கள அஃபண்ட் பண்ணாட்டாங்கிறதுக்கு அவங்க வரல. மற்றபடி உள்ள எல்லா ஸ்டேட்டுமே ஸ்டேட் வைஸ் வந்து இது நடந்தா தங்களுக்கு இருக்கிறத விட குறையுங்கிற எண்ணம் கொண்டவங்க. இப்போ உங்க குறையுன்றவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்றது ஒண்ணு. இதற்குள்ள இருக்கிற வியூகன்றது திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்பதான் முன்னிலை. அப்ப 26லயும் அதை தான் முன்னிலைப்படுத்தி போவாங்க. பாஜக எதிர்ப்பு தான் முன்னிலைப்படுத்துறாரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவர் சொல்ல மாதிரி வட இந்தியாவுக்காக பாஜக, தென்னிந்தியாவுக்காங்களா, அது தவறு. பாஜக கர்நாடகாவில் 3 எலெக்ஷன்லையும் ஜெயித்திருக்காங்க. ஆந்திராவில் 3 எலெக்ஷன்ல மோடி தலைமையில் 2 ஜெயித்திருக்காங்க. தெலுங்கானாவில் ஜம்ப் ஆயிட்டு வராங்க. தென் ஒரிசாவில் கழிஞ்ச முறை ஜெயித்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 2029ல் 98ல் வாஜ்பாய் தலைமையில் பெரிய வெற்றி பெற்ற மாதிரி தோத்து போனவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து 29ல் ஜெயிக்க முடியுங்கிற சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் ஏற்படுத்தக்கூடிய அச்சம் வந்து மோடியை பொறுத்தவரை அது ஒரு இதுவே இல்லை. மோடி இது சம்பந்தமா எதுவும் செய்ய போறதும் இல்லை. அது இல்லைன்றது. இப்போ அமித்ஷா அவர்கள் கிராமம் தோறும் போங்க, திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவது வந்து அது என்ன கணக்கு? அது அவங்க ஒரிசாவில் சாதிச்சிருக்கிறாங்க, தெலுங்கானாவில் சாதிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி ஹரியானாவில் சாதிச்சிருக்காங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சாதிக்க முடியும்னு நம்புறாங்க. அப்போ அதிமுக அலைன்ஸ்ன்றது அதுக்குள்ள, நான் அதுக்காக தான் அந்த நுணுக்கமா அந்த கேள்வியை கேட்டேன். பொதுவாக ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ள இருக்காங்க அப்படின்னா கட்சியை உற்சாகப்படுத்துகிற அளவுகளில் தான் இருப்பாங்க. நீங்க கிராமம் தோறும் போங்க அப்படின்னா பாஜக வேறொரு கணக்கு இருக்கு 26க்கு. கண்டிப்பா அவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆர்எஸ்எஸோட கடுமையான உழைப்பால தோத்து போன 50% எம்பி தொகுதியை இழந்த ஹரியானாவில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிக அளவு எம்பிக்களை இழந்த மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 முறை மக்களவைக்கு பிறகு சட்டமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்த பிஜேபி கடுமையாக ஆர்எஸ்எஸோட ஒர்க்கால வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வகையில் 18% என்டிஏவை எடுத்தவங்க மற்ற சக்திகளையும் இணைச்சு ஒரு 30% அளவுக்கு என்டிஏ இங்க கொண்டு வர முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. என்டிஏ தலைமைங்கிறத அவங்க விரும்புறாங்க. ஓகே, தமிழ்மாறன், நீங்க தேசிய அளவுல நீங்க நகர்றீங்க, உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் தேசிய அளவுல இருக்கு. அமித்ஷா வந்து கிராமம் தோறும் போங்க, தமிழ்நாட்டில் திமுகவை அம்பலப்படுத்துங்க, இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியோட வராங்க. இது திமுகவுக்கு நெருக்கடியா மாறாதா? முதல்ல எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் இந்த முடிவை ஏன் எடுத்தாங்க, டீலிமிட்டேஷன் ஆகட்டும் இல்லை இருமொழி கொள்கை ஆகட்டும் ஏன் எடுத்தாங்கன்னா, அவர் சொல்லுவது மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. மற்ற ஸ்டேட் மாதிரி இல்லை தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து தனி அடையாளத்தை கொண்டிருக்கிறது. இவர் சொல்கிற மாதிரி யூபியோ இல்லை வந்து மாப்பியோ இல்லை இருக்கக்கூடிய ராஜஸ்தானோ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் எல்லாம் வேற. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கணக்கு என்பது முழுமையாக வேற. இன்னைக்கு அதைத்தான் வந்து தெளிவாக நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா இந்த இனத்தினுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வியில் ஆரம்பித்து நிதி ஒதுக்கீடுல பாரபட்சம், எல்லா விதங்கள்லையும் பேச்சில் மட்டும்தான் சர்க்கரையாக இருக்காங்களே ஒழிய கக்குவது எல்லாம் விஷமாகத்தான் இருக்கிறதுங்கிறத ரொம்ப தெளிவாக பல முறை சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவர்களுடைய நோக்கம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பொழுது அவர்கள் டீலிமிட்டேஷனில் ஃபேராக இருக்க மாட்டாங்கங்கிற முடிவில் தான் இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. ஸோ பாஜக எதிர்ப்பை இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்திட்டே, ஆமாம், வேற வழி இல்லையா? நீங்க இன அழிப்புக்குள்ள நீங்க போறீங்க, நீங்க இனத்தை நசுக்குறீங்கல்ல. இது இப்ப பாருங்க எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு. இப்ப அவர் தேசிய அரசியலுக்குள்ள நுழையணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை, ஆனா அவரை கட்டாயப்படுத்தி இருக்காங்க. எந்த மாதிரின்னு சொல்லி சொன்னா, மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். தேசிய அரசியல் என்ன அடுத்த வருஷம் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதா? இப்படி ஒரு கூட்டம் கூத்துறதுனால அவர் வந்து உடனே வந்து பிரதமர் வேட்பாளரோ இல்ல வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொல்றாருல ரவீந்திரன் துரைசாமி, உங்களுக்கு பாஜக எதிர்ப்புன்றது 2019 இருந்தே உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு. அந்த அஸ்திரத்தை பெருசா எடுக்கிறது ஒண்ணு. அவங்க தொடர்ந்து எங்களோட சண்டைன்றது வந்து இங்க இருக்கிற பிரதான கட்சிகள் அதிமுக எல்லாம் இல்ல, நாங்க பாஜகவை எதிர்ப்போம். இல்லைங்க, அதிமுக கடைசியா என்ன சொன்னாலும் அவங்களோட போய் கூட்டணி சேரதாங்க போறாங்க. அவங்க கைப்பிள்ளையா தான் நடக்க போகுது. இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அண்ணன் 2029 கணக்கு சொல்றாரு, நான் 26க்கு ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க வேணா வேடிக்கை பாருங்களேன், இது நடக்குது இல்லையான்னு பாருங்களேன். கடைசியா அவங்க அண்ணன் இவங்க தம்பி, இவ்வளவுதான், வேற ஒண்ணும் வித்தியாசம் வர போறது இல்ல. அது வரைக்கும் பிஜேபி தான் அண்ணன்.
இந்த தமிழ்நாட்டுல அதிமுக தானே. இல்ல அவங்க அஇஅதிமுக பாருங்க அந்த போக்குல இவங்க 3 பேரை இணைக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க. இது எல்லா கூத்து நடக்கும். அது அன்னைக்கு நம்ம பேச வேண்டியது. இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம உள்ள வந்துரும், டைவர்ட் ஆக வேண்டாம். அப்போ அவர் சொல்வது உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு கை கொடுத்திருக்கு அப்படின்றதுதான். எதிர்ப்பு கை கொடுத்திருக்குன்னு சொல்றதை விட எங்களை வந்து அந்த நிலைக்கு வந்து அவங்க தான் தள்ளுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஆமா ஆமா, we are forced. நீங்க மக்களினுடைய உரிமைகளை இந்த இடத்துல நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் 7.18 குறையவே கூடாது. அப்ப அது குறையறதுக்கான வழிவகுக்கிற வேலையை தான் அவங்க செய்யறாங்க. கரெக்டா எந்தெந்த ஏரியால நீங்க செய்யறாங்கன்னு பாருங்களேன். நாடு எது மாதிரியான ஒரு சிரமத்தை சந்திக்குதுன்னு பாருங்களேன். இந்த டீலிமிட்டேஷன் ஆஸ்பெக்ட் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒன்று நம்ம அதற்குள்ள இருக்கிற டெக்னிக் நம்ம நேற்று கூட விரிவா பேசணும். இன்னொரு கோணமா பாருங்களேன், நீங்க தேசிய அளவுல நகர்றீங்க, அமித்ஷா கிராம அளவுல உள்ளுக்கு வர சார். அங்க ஒண்ணு கிராமங்கள்ல திமுகவை அம்பலப்படுத்தணும், அந்த அந்த இத பொறுப்பை கொடுக்கிறார். திமுகவை அம்பலப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்ல சார். நான் வெளிப்படையா சொல்றேன். இன்னைக்கு அவ்வளவு அருமையான திட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நான் அம்பலப்படுத்துறதுக்கு தேசிய அரசியல்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத ஒரு 2 நிமிடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். இவங்க வந்து சொல்லுகின்றது எல்லாம் இவங்க ஒரு ஈடிய வச்சு ஒரு ரெய்டு நடத்திட்டு எந்த ஆதாரமும் இல்லாம போன பிறகு மறுபடியும் எந்த தொகையும் கைப்பற்றாத பிறகு கேஸ் போட்டு மிரட்டிட்டு இருக்கிறதுக்கு இந்த வாஷிங் மிஷின் அரசியல் எல்லாம் இங்க எடுபடாது தமிழ்நாட்டில். இங்க நாங்க சொல்ற ஒரு சில விஷயங்களை நீங்க தேசிய அரசியல நீங்க எடுத்து பார்க்கணும். அவர்கள் என்ன எங்களை பற்றி சொல்லுவது? நாங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். முதல் குற்றச்சாட்டு நான் சொல்றேன், இது வரைக்கும் இந்த ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல 16.5 லட்சம் கோடி ரூபாயை பேங்குகள்ல இருந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 16.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்க இந்த தொகை யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டோம் என்று சொன்னால் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே தள்ளுபடி செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் வழங்கப்படாது. ஏங்க, தமிழ்நாட்டில் கடன் வாங்காதவங்க யாராவது நம்ம பல சூழ்நிலைகளில் எளிய குடும்பங்களில் நம்ம எந்தெந்த லோன் வாங்குறோம்? விவசாய லோன் வாங்குறோம், பர்சனல் லோன் வாங்குறோம், டிராக்டர் லோன் வாங்குறோம், நீங்க நகை கடன் வாங்குறோம். இதெல்லாம் நீங்க கட்டலன்னா நீங்க எத்தனை தடவை போனை பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க, வந்து நோட்டீஸ் ஒட்டுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. சாமானியன்லாம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க. ஆனா நீங்க எப்படி ஒரு வகையா வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. 1000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய கடன் யார் பெற்றிருக்கிறார்களோ, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதோ, அதன் விவரங்களை தர இயலாது. எவ்வளவு பெரிய தவறு இது, எவ்வளவு பெரிய ஊழல். ஒரு ஆத்தென்டிகேட்டட் அஃபென்ஸ். ஒரு அரசாங்கம் இப்படி நடக்கவே கூடாது. இந்த இடம் இது ஒரு உதாரணம். ஒரு எப்படி பேங்க் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு யார் யாருங்கிற பட்டியலுக்குள்ள வந்தா நமக்கு தெரியும். மத்தியில அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, உங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது தவிர்க்க முடியாது. ஆனா இது உங்களுக்கு பலன் கொடுக்குது அப்படின்றதுக்காக சட்டமன்ற தேர்தலா இருந்தா கூட மீண்டும் மீண்டும் பாஜக எதிர்ப்பு, சிறுபான்மை வாக்கு வங்கி. அதானே ரவீந்திரன் இல்லைங்க, அவர் சொல்றது வந்து இது வெறும் சிறுபான்மை வாக்கு வங்கி கணக்கு இல்லைங்க. தமிழ் இனத்துக்கே எதிராக இருக்கிறதாங்க பாஜக. ஒரே வரியில இதை சொல்லலாங்க. நீங்க எவ்வளவு விஷயங்கள்ல வந்து நாம இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசக்கூடிய மாநிலமாக இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இங்க சமூக நீதியை பாஜக எந்த மாநிலங்களை நிலைநிறுத்தி இருக்கு? 10% உயர் வகுப்பினருக்கு அவங்க வந்து இடபிள்யூஎஸ்ங்கிற 8 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு 10% ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஒதுக்கீடு செய்வது எந்த போராட்டமும் செய்யாத நிலையில உயர் வகுப்பினரை மட்டும் தூக்கி பிடிச்சது எந்த விதத்துல சார் நியாயம்? உங்க இந்தியா கூட்டணியில இருக்கிற பல கட்சிகளின் அமோக ஆதரவோடு நான் கேட்கறது நம்ம மாநிலத்தினுடைய நிலையிலிருந்து நான் பேசுறேன் சார். இது வந்து ஏற்புடையதல்ல. அப்படின்னா அவங்க மனநிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயர் வகுப்பினரை திருப்திப்படுத்துவதற்கான மனநிலையில தான் இருக்கே ஒழிய அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் இனத்திற்கு எதிரான வேலைகளை நீங்க சமஸ்கிருத திணிப்புல இருந்து நீங்க எல்லாமே எடுத்துக்கோங்களேன். அவங்க தமிழ் இனத்துக்கு எதிரிகளாக இருக்கிறதுனால அவங்களை எதிர்க்க வேண்டிய நேரம் இது. ரவீந்திரன் சுருக்கமா சொல்லுங்க. 2 வியூகம்ன்றது வந்து இப்ப தமிழ்மாறன் கூட சொல்றார், நாங்க இந்திய அளவுல பாஜகவை அம்பலப்படுத்துவோம் அவங்களோட நடவடிக்கைகளை அப்படின்றப்ப அது உண்மையில் நெருக்கடி தருமா? இல்ல பாஜக கிராமந்தோறும் நாங்க திமுகவை அம்பலப்படுத்த போறோம்ன்றது யாருக்கு இப்போ அவங்க யாரோட வியூகம் இல்ல? இந்திய அளவுல அவங்க அம்பலப்படுத்தக்கூடிய விஷயத்துல காங்கிரஸ் இருதலை கொள்ளி எறும்பா இருக்குது. இப்போ நீங்க இவர் சொல்லக்கூடிய 10% இடபிள்யூஎஸ் முதல்ல வரவேற்றது வந்து அகில இந்திய காங்கிரஸ்ல முக்கிய தலைவராக இருந்த ராகுல் காந்தி தான். மோடி கொடுத்ததும் உடனே வரவேற்றாரு. சிபிஎம் அதை வரவேற்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவங்க 10 எம்பியும் 2 எம்பியும் வச்ச கட்சிகளா இருக்கிறாங்க. அதே வேளை சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், திமுக இதில் அவங்க ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஸோ 10% பொருளாதார அன்ரிசர்வ்டு பீப்புள், கம்யூனிட்டி பீப்புள் வித் எக்கனாமிக்கலி இதுங்கிறதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை கோர்ட் வேற இன்னைக்கு அங்கீகரிச்சாச்சு. அதில் தமிழ்நாட்டில் 12
போகிற போக்குல சொல்றீங்க, அதுக்கு பின்னாடி பெரிய டிபேட் எல்லாம் இருக்கு, அரசமைப்பு சட்ட முகப்புரையெல்லாம். நான் அதை தாண்டி இப்ப நீங்க பலமுறை சொல்லுவீங்க காங்கிரஸ மார்ஜினலைஸ் பண்றதுதான் மோடி அவர்களோட திட்டம்ன்றது. தேசிய அளவுல திமுக முன்னத்தியாரா வரதா மோடியை விரும்புவாருன்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க அந்த கருத்தை தொடர்ந்து இந்த இஷ்யூலயே யூபி காங்கிரஸ், பீகார் காங்கிரஸ், மத்திய பிரதேஷ் காங்கிரஸ், ஹரியானா காங்கிரஸ் இதுல நிலைப்பாடு எடுத்திருக்காங்களா? இந்திய அரசியல்ல ஒரு 40 சீட்டு தமிழ்நாட்டில் கான்ட்ரிபியூட் பண்றாரு ஸ்டாலின்ங்கிறதுனால காங்கிரஸ் இதுல வந்து சரி அவருக்கு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்றாரு, நம்ம பேசாம இருப்போம்னு சொல்றாப்ல. இது இந்த 27% MBBSல போஸ்ட் கிராஜுவேட் ரெசல்யூஷன் வரும்போது சோனியா காந்தி அன்னைக்கு சொன்னது எங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு, அதனால நான் வரவேற்கிறேன்னு தான் சொன்னாப்ல. சோ இந்த தமிழ்நாட்டில் உள்ள இவங்களை ஹோல்ட வச்சு காங்கிரஸை வந்து யூபி பீகார்ல பேச விடாம ஸ்டாலின் பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம். நீங்க காங்கிரஸுக்கு தான் செக் வச்சிட்டீங்களோ உங்களோட அதாவது நடந்த நிகழ்வுகள தொகுப்பு வெவ்வேறு காலகட்டங்கள் அப்படி பாத்தீங்கன்னா மிசாவில பாதிக்கப்பட்ட காலகட்டம் கூட தான் இருக்கு எங்களுக்கு. ஆனா வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கு. இவங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்க தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட்டு எப்ப தேவையோ அது மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி இல்ல, இன்றைய நிகழ்வுக்கு ஏற்ப என்ன முடிவுகள் எடுக்கணுமோ அதைத்தான் நம்ம பேசணுமே ஒழிய பழைய கதைகளை திரும்ப திரும்ப கொண்டு வந்து இதுக்குள்ள நட்டு வைக்க. இமாச்சல் பிரதேச முதலமைச்சர் ஏன் வரல? காங்கிரஸ் முதலமைச்சர் யாரையும் அனுப்பல இமாச்சல்ல இருந்து. இமாச்சலோட ரெப்ரசன்டேஷன் சிச்சுவேஷன் அவங்க பாலிசி டெசிஷன் உடனடியாக நம்ம கூட்டணி கணக்கா அதுக்கு ஒரு பதில் நான் உறுதியா சொல்லணும். நீங்க கரெக்டா யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. பூர்வ குடிகளா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எங்கெல்லாம் ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா வந்து அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. பேசலாம். ஜி.கே. நாகராஜ், இப்போ நீங்க கிராமத்தை நோக்கி நகர்றீங்க, ஆனா திமுக தேசிய அளவுல நகருது பெரிய அளவுல. நேற்று அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பு முனை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா திமுகவின் வியூகம் வெல்லாதா? தேசிய அளவுல உங்களுக்கு நெருக்கடி வராதா? உங்களுக்கு கிராமந்தோறும் நகர்றீங்கல்ல, என்னத்தை சொல்லி நெருக்கடி கொடுப்பீங்க? உங்க வியூகம் தான் என்ன? அனைவருக்கும் வணக்கம். கூரை ஏறி கோழி பிடிக்காதங்க வானம் ஏறி வைகுண்டம் போனாங்களாம். தமிழ்நாட்டிலேயே அவங்க நடத்த முடியல ஆட்சியை. டாஸ்மார்க் மூலமாக மனிதவள கொள்ளை, தனியார் பள்ளி கல்விகள் மூலமாக அறிவுத்திறன் கொள்ளை, கனிம வள கொள்ளை மூலமாக தமிழ்நாட்டை சுரண்டுகின்ற இயற்கை வள கொள்ளை. என்ன சார் தனியார் மயம் எல்லாம் பேசுறீங்க? ஏதோ பாஜக தனியார் மயத்துக்கு எதிரானவங்க மாதிரி. தனியார் பள்ளிகள் அரசு மாணவர்களுக்கு மும்மொழி இல்லை, தனியார் மாணவர்களுக்கு பணம் கொடுத்தால் கல்வி 3 மணி எத்தனை மணி வேணா படிக்கலாம். அதுதான் தமிழ்நாட்டுல அறிவு வள கொள்ளைன்னு சொல்றேன். ஏழை மாணவர்களுக்கு அறிவு பெறக்கூடாது என்கிறதா அறிவு வள கொள்ளை. இதையெல்லாம் வந்து திமுக தமிழ்நாட்டை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று, அமித்ஷா லாஸ்ட் டைம் வந்து பேசினாங்க கோயம்புத்தூர்ல, கோல் கோல் மத் குமாவ், சுத்தி சுத்தி பேசாதீங்க, உண்மையை சொல்லுங்க. யூபிஏ கவர்மெண்ட்ல அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, நாங்க எவ்வளவு கொடுத்திருக்கோம் கணக்கெல்லாம் போட்டு தெளிவா சொன்னார். அப்பவே நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், இந்த கோபம் வந்து திமுக அரசுக்கு நல்லது அல்ல. ஏன்னா ஒரு தனிப்பட்ட கவனத்தை திமுக மீது கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் இவர்கள் தேசியத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் டெல்லி போயிருந்தப்போ அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு, அப்போ அந்த ஒரு திட்டம் விஸ்வகர்மா திட்டத்தை இங்க கொண்டு வரணும்னு சொல்லி என்னை தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜா போட்டாங்க. அப்ப அவர் சொன்ன விஷயம், இந்த விஷயம் கைவினை கலைஞருக்கானது, இதில் இனம் ஜாதி மொழி இல்ல, குறிப்பா பெண்களுக்கு நல்ல பயன் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி அதை வந்து முன்னெடுக்க சொன்னாங்க. ஏறக்குறைய 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் அதை பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்த உடனே இது குலக்கல்வி என்று சொல்லி திமுக முழுமையாக தடுத்து விட்டார். பல பெண்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளானார்கள். இப்ப அவர் சொன்னாரு திமுக வந்து மக்களுடைய ஆதரவு, இப்போ கோ கெட் டவுன் ஸ்டாலின் அப்படிங்கறத ஏறக்குறைய 14 லட்சம் பேர் ட்விட்டர் பண்ணாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, சமீப தலைவர் அவங்க போட்டப்ப வந்துருப்பது நீங்க பாத்துருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல இல்ல நான் ட்விட்டர்ல வந்தா சொல்றேன், அவங்களும் போட்டாங்க நாங்களும் போட்டோம், அவங்க எவ்வளவு போச்சு அவ்வளவுதான் சார். ட்விட்டர் சோசியல் மீடியா எல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க கிரவுண்ட்ல கல அரசியல் பாக்குறவங்க. பாயிண்டடா என்ன, அடுத்து வரேன் சார். இப்ப நீங்க கிராமந்தோறும் போக போறீங்கன்னா நீங்க 3வது மொழியை நாங்க வந்தா கொண்டு வருவோம், அதான் உங்க தேர்தல் வாக்குறுதியா இருக்க போகுது, அப்படிதான் பிரச்சாரம் பண்ண போறீங்க இல்லையா? அது மட்டும் இல்ல சார், எவ்வளவு திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீ கிசான் கார்டில் இருந்து உழவர்களுடைய பென்ஷன்ல இருந்து கணக்கு போட்டா 1 மணி நேரம் பத்தாது சார். ஆக்சுவலா நீங்க கொடுத்தீங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் வைங்களேன் திரு ஜி.கே. நாகராஜ், நம்ம உடைச்சு பேசுவோம், யதார்த்த அரசியல பேசுவோம். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது பாஜக எதிர்ப்பு. திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க பொறுப்பேற்ற போது அவங்க பிரகடனப்படுத்தியதே பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு தான். 2019 இருந்து
தொடர் வெற்றி அப்படின்னா அவங்க நிலைப்பாட்டுக்கு தமிழக மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படி இல்ல சார், அதனால இன்னும் கூர்மைப்படுத்துறாங்கன்னு தானே புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு ஆப்போசிட்ல எவ்வளவு பேர் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காங்க அதுவும் முக்கியம் இல்லையா சார்? அப்படி பார்த்தா டெல்லியிலையும் நீங்க சொல்லணும்ல, 30% தானே சார் உங்களுக்கு வரும். டெல்லி மட்டும் தான் சார் 27. இல்ல நான் டெல்லியே சொல்ல, மத்திய அரசுக்கு சொல்றேன் சார். நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடிக்கான ஆதரவு எதிர்ப்புன்னு கூட்டி கழிச்சு பார்த்தா யாரு எங்க அதிகமா இருக்கும் சார்? நீ இந்தி கூட்டணி அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டுல எல்லாம் பிரிஞ்சு நிக்கிறாங்களா, அதையும் நீங்க பாக்கணும்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், நானு குஜராத்ல அமித்ஷா அவர்கள் இருந்த பொழுது காங்கிரஸ் எவ்வளவு மோசமான அரசியல் பண்ணியதுங்கிறது வரலாறுங்கள்ல. எவ்வளவு கலவரங்கள், பட்டம் விடுவாங்க, விநாயகர் போட்ட பட்டமும் அல்லா புரை போட்ட பட்டமும் நடக்கும், சண்டை வரும், மதக்கெல்லாம் உருவாகும். இதுக்கெல்லாம் காங்கிரஸ் ஒரு காரணமா இருந்தது. 25 ஆண்டு காலம் காங்கிரஸ் துறை தெரியப்பட்டு விட்டது குஜராத்லீங்க. அடையாளமே இல்ல காங்கிரஸ்க்காங்க. எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்ல இன்னைக்கு இந்திய அளவுல. இப்பதான் தட்டி தரு மாதிரி எல்லா கூட்டணியும் சேர்த்து அவங்க பிடிச்சிருக்காங்க. இப்ப பாயிண்டடா சார், இப்போ நான் கேட்பது திமுகவினுடைய முயற்சி இருக்குல்ல, தேசிய அரசியல்ல அவங்க பயணிச்சு உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறாங்கல்ல, அது அவங்களுக்கு அதிக பலனை தராதா? நீங்க கிராமத்துக்கு வரது பலனை தரும் நம்புறீங்களா சார்? திராவிடங்கிற கொள்கையிலே அவங்க ஃபெயிலியர் தானே. அவங்களுக்கு கேளுங்க, என்ன திராவிடம் கொள்கைன்னு கேளுங்க, தெரியாது உங்களுக்கு. தமிழ்நாட்டுல 2.5 கோடி மக்கள் மாற்று மொழி பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்கிறாங்க. கர்நாடகாவுக்கு தனி வாங்கி கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல பல நேரங்கள்ல இப்ப நீங்க நாம் தமிழர் கொள்கையை கையில எடுத்துறீங்க சார். நீங்க தேசியம்னு பேசுறவங்க இப்ப மாற்று மொழி பேசுறவங்க அப்படின்லாம் வந்துட்டீங்களே இப்போ சார். அவங்களுக்கு சார் நீ திராவிடர் கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, திராவிடங்கிறது என்ன, நீங்க மொழியை வச்சு பிரிக்கிறீங்க. அப்ப இங்க எல்லா மொழி பேசணும் இருக்காங்க. கர்நாடக மக்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு காவிரி தண்ணீர் அவங்களுக்காக நீ வாங்கி தரலாம்ல. சரி, ஆந்திராவில் இருந்த மக்களுக்கு பாலாறு தண்ணி வாங்கி தரலாமே. சரி, முல்லை பெரியாறு நீங்க கேரளா மக்களுக்கு வாங்கி தரலாமே. ஆனா நீங்க இதை பேச மாட்டேங்கிறீங்களே. தமிழ்நாட்டின் வளம் குறித்து நலம் குறித்து நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. இப்ப நீங்க கூட்டு போன முறை என்னதுக்கு போனாரு கேரளாவுக்கு? நான் துணை முதலமைச்சர் அவர் எண்ணத்தோட போன டைம் அவர் அங்க போயிருந்தாரு கேரளாவுக்கு. இந்த முறை எதுக்கு போனாங்க? டீலிமிட்டேஷனுக்காக ஒரு டீம் இருந்து போறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க எந்த இடத்துல விட்டு கொடுக்கலையே சார். சார் ஸ்டேட் யூனிட்ன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல சார். ஜி.கே. நாகராஜ், நீங்க தமிழகத்திற்காக இப்ப இங்க இருக்கிற காங்கிரஸ் குரல் கொடுக்கும், கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் அங்க இருக்கிற கர்நாடகத்துக்காக குரல் கொடுப்பாங்க, அது வேற. ஆனா இன்றைக்கு உங்களை மையப்படுத்தி, உங்களால் பாதிப்புன்னு மையப்படுத்தி பல மாநிலங்கள்ல ஒன்று சேர்க்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு நெருக்கடி இல்லையா? அதை திமுக முன்னிருந்து செய்யுதே. விஜயன் சார், 75 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டது யார் சார்? 35 ஆண்டு காலம் இங்க ஆண்டது யார் சார்? திமுக சார். 18 ஆண்டு காலம் மத்திய அரசுல காங்கிரஸ்ல கூட்டணியில் இருந்தது யார் சார்? திமுக சார். இவங்க செய்யாம, எதையுமே செய்யாம 10 ஆண்டு காலம் ஆண்டு முடிச்ச காங்கிரஸை நோக்கி நீங்க சொல்றத மக்கள் எப்படி சார் ஏத்துக்குவாங்க? நாங்க ஆட்சி பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுல, இதை செய்யலன்னு சொல்லுங்க. சமூக நீதி யார் சார் காத்திருக்கணும்? இன்னைக்கு வேங்கை வயல் சம்பந்தம் யாருடைய பிரச்சனை? சரி விடுங்க, கல்வராயல் உயர்நீதிமன்றம் கேக்குது, அந்த மக்கள் சாராயம் காய்ச்சறாங்க, பழங்குடி மக்கள், நீங்க போய் பாருங்கன்னு முதல்வர் சொல்லுது. இதுதான் உங்க சமூக நீதியா நான் கேட்கிறேன். பேசலாம். என்ன நீங்க செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லுங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, சமூக நீதி குறித்து சொல்லுங்க. வேங்கவயல் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தீங்களா? இல்ல இன்னைக்கு டாஸ்மார்க்ல ஒரு சமுதாயம், பட்டியல சமுதாயம் முடங்கி கிடக்கிறது, மனித வளம் முடங்கி கிடக்கிறது, அதற்கு நீங்க தீர்வு கொடுத்தீங்களா? நீங்க திருமணவனே எங்களோட டாஸ்மார்க் போராட்டத்தை இந்திய அளவுல மது வேண்டான்ற முடிவை எடுத்துட்டீங்க பாஜக. வேண்டாம் இல்ல சார். நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? தேசியத்தை நோக்கி போறேன்னு சொன்னீங்க. திராவிடத்துக்கு என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க சொல்லிட்டு போங்க சார். நீங்க நான் பட்டியலிடுறேன் சார், இந்தியாவுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு நாங்க பட்டியலிடுறோம். அது பெரிய விவாதமாயிரும். இதுக்குள்ள வியூக கணக்குகள் நம்ம பேசலாம். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. அரவிந்த் குணசேகர், நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப திமுகவினுடைய நகர்வு அப்படின்றது தேசிய அளவுல இருக்கு, எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கணும், பாஜகவுக்கு எதிராக இந்திய மக்களை அணி திரட்டுவோம் அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப அமித்ஷா சொல்றது கிராமந்தோறும் போங்க, தமிழ்நாட்டுல திமுகவை அம்பலப்படுத்துங்க, இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துங்க அப்படின்னு. இந்த ரெண்டுல யாருடைய வியூகம் வெல்லும்னு நினைக்கிறீங்க? திமுக தற்போதைய நிலைப்பாடுங்கிறது டீலிமிட்டேஷனை முன் வச்சு அவங்க சொல்றாங்க. டீலிமிட்டேஷனுக்காக தான் தற்போது இந்த மீட்டிங்கும் நடந்திருக்கு. இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை தான் திமுக முன்னிறுத்துகிறது. அதன் காரணமாகத்தான் பல்வேறு 7 மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகளை கூப்பிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்படின்னா
தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த 7 மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறக்காக தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பிரதிநிதிகளும் வந்திருந்தாங்க. ஒடிசால இருக்கிற காங்கிரஸ் பிரதிநிதி பக்த சரண்தாஸ் வந்திருந்தாரு. குடும்பத்தில் ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சினால அவர் காலையில போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. அதை தாண்டி கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸும் வந்திருந்தாங்க, கேரளாவில் இருந்த காங்கிரஸும் வந்ததா. காங்கிரஸ் பிரதிநிதியா வராங்களா இல்ல ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணாங்க? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருதலை கொல்லி பாம்பா காங்கிரஸ் இல்ல அவரு என்னன்னா, தெலுங்கானால பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி சிஎம்ஆ வராரு, மகேஷ் கவுட் தெலுங்கானா காங்கிரஸ் பிரசிடென்டா வராரு. கேரளால இருந்து வந்தது சுதாகரன் வந்தாரு, கேரளா காங்கிரஸ் பிரசிடென்டா வந்தார். சோ இங்க முதலமைச்சர்களும் வராங்க, அந்த மாநிலத்தோட காங்கிரஸ் தலைவர்களும் வராங்க. அவங்க வந்தது காங்கிரஸ் தலைவர்களா தான் வந்தாங்க. சிஎம்ஆ வந்தது சிஎம். மகேஷ் கவுட் தெலுங்கானால இருந்து வந்ததும் சுதாகரன் கேரளால இருந்து வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க. பார்ட்டி தான் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அதுல எல்லாம் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. பக்த சரண்தாஸும் ஒடிசால இருந்து அவரும் வந்திருந்தார். சோ இந்த டீலிமிட்டேஷன் மூலியமாக மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதைத்தான் முன்னெடுப்பதற்காக திமுக வந்து இதை செய்யறாங்க. நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியில திமுக அங்கம் வகித்தாலும் தமிழகத்தை இது போன்ற மாநில பிரச்சனைகளை அதனையும் தாண்டி மாநிலங்களை, இப்போ ஒடிசால எடுத்துக்கிட்டோம்னா பிஜேடி இந்தியா கூட்டணியில் இல்ல, அகாலிதள் இந்தியா கூட்டணியில் இல்ல, அவர்களையும் இந்த கூட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள். எனவே இது ஒரு பிரச்சனைக்கான இது ஒரு பிரச்சனை, இதற்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். இது அரசியல் காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலுக்கான பொலிட்டிக்கல் டிவிடெண்டும் இருக்கும். எந்த ஒரு அரசியல் மூவ்மெண்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் இருக்கும். 2026 மட்டும் இல்லாது அதனை தாண்டியும் 2029, 31 வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்குன்னு ஒரு லெகசி, அதாவது டீலிமிட்டேஷனை போராடி வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு லெகசிக்காகவும் திமுக போராடலாம். நம்ம இல்லைனாலும் சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் டிவிடெண்ட்ன்றது ஒரு அரசியல் பலன், அதுக்கு கட்சிகள் எதிர்பார்க்கிறது தான். இப்ப 26 இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. நீங்க லோக்கல் இஷ்யூ அதை பத்தி இல்லாம தேசிய அளவுல அது தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது தான், அது மறுப்பதற்கு இல்ல, அதுக்காக எடுக்கிறப்போ இல்ல டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது, அது லோக்கல் இஷ்யூ தான். ஆனா பாஜக வந்து நாங்க கிராமந்தோறும் வீடு வீடா போய் இந்த அரசை அம்பலப்படுத்துவோம் அப்படின்றாங்க. நீங்க தேசிய அளவுல நகர்றப்ப நாங்க கிராமத்துக்குள்ள வீடு வீடா போவோம்னா அது திமுகவுக்கு நெருக்கடியா மாறாதா? திமுக ஒரு பெரிய நெருக்கடியா இன்றைய தேதியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாஜகவோட கட்சி கட்டமைப்பு வீடு வீடா போவதற்கு பாஜக கட்சி கட்டமைப்பு இருக்கிறாங்கிறதே பாஜக தற்போது யோசிக்கணும். எத்தனை பூத்துல பாஜகவுக்கு பூத் இருக்கு, எத்தனை பூத்துல பாஜகவுக்கு கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். வீடு வீடா நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்களங்க, அதற்கான கட்சி கட்டமைப்பு பாஜகவிடம் தற்போது இருக்கிறதா என்ற கேள்விதான் இருக்கிறது. அதனை தாண்டியும் இது வந்து ரெண்டு தரப்புமே ஒரு பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்குங்க. திமுக அது வந்து பாஜக தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சிங்கிறதா திமுக முன்னெடுத்துட்டு போறாங்க, அதற்கான ஆதாரத்தோட திமுக சொல்றாங்க. பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இல்ல திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு கடந்த 4 வருடங்களா எதுவுமே செய்யல, அவர்களோட தோல்வியை மறைப்பதற்காக, டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக, டைவர்ட் பண்றதுக்காக இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வராங்கிறது. ஆனா பாஜகவோட தற்போது இதுவரை நடந்திருக்கும் எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ் பாஜக கட்சி கட்டமைப்பாக பலவீனமாக இருக்கிறது. எனவே பார்லிமெண்ட்ல டெல்லியில் உட்கார்ந்து நாங்க வந்து வீடு வீடா அதை எடுத்துட்டு போவோங்கிறது, இங்க தமிழ்நாட்டுல வீடு வீடா எடுத்துட்டு போக முடியுமா, அதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறதா என்பது யதார்த்த கலன். நாகராஜ், எனக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நீங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட நீங்க தனித்து நிற்பதற்கான வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது, ஆனா உங்களால முழுசா கேண்டிடேட் கூட போட முடியல. அந்த அடிப்படையிலிருந்து தான் கேட்கிறார். நீங்க டோர் டு டோர் போகணும். இப்ப பெண்ணகரத்துல வந்து பாமக எடுத்தாங்க ஒரு நிலைப்பாடு, இடைத்தேர்தல் வீடு வீடா திண்ணை பிரச்சாரம் செய்யுங்கன்னு. அதுக்கு உண்மையில் கட்சி கட்டமைப்பு இருக்கணும்ல. குடும்ப அரசியலுக்கும் ஜனநாயகத்தினுடைய கட்சி அமைப்புக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்த டைம் இருப்பார் மாவட்ட தலைவர்னு சொல்ல முடியாது. இல்ல அவர் பேசுவது கட்சி கட்டமைப்பு, பூத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போ இல்ல சொல்றேன், ரெண்டு எம்பிக்கள் இருந்தா 1985ல 80% ஆஃப் இந்தியா நாங்க ரூல் பண்றோம். தமிழ்நாடு எங்களுக்கு சிரமமான காரியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இந்த கட்சி குடும்ப அரசியலை தாண்டி நாங்க வெளியே வரணும், பண அரசியலை தாண்டி வெளியே வரணும், பாட்டில் அரசியல் தாண்டி வெளியே வரணும், பிரயாணி அரசியல் தாண்டி வெளியே வரணும். ஆனா அதை நாங்க செய்வோம். அதாங்க அமித்ஷா சொல்றாங்க. அமித்ஷாவுடைய பார்வை தமிழ்நாட்டின் மீது பட்டுப்பட்டது. எங்களுக்கு அடுத்து நோக்கி உள்ள போக ஆரம்பிச்சிருக்கோம் சார். பட்ட மாதிரி சொல்றீங்களே, 2019 இருந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு உங்க ரேடார்ல இல்லையா என்ன? இந்த களம் அப்படி இருக்கு சார். ஆக்சுவலா இந்த களம்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு நீங்க அறிவு ரீதியா சரி, பொருளாதார ரீதியா சரி, மக்களை கையேந்த வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசுங்க. மக்களை வந்து ஒரு பயத்தில் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு. கடைசி நேரத்துல எந்த டேட்டா அடிப்படையில ஜி.கே. நாகராஜ் உங்களுக்கு தெரியாது, எந்த டேட்டா அடிப்படையில தமிழக மக்கள் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா எந்த ஸ்டேட்ல அப்படி ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க? எல்லா புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தாலும் தொழில் வகையிலே ஆகட்டும், கல்வியிலே ஆகட்டும், மருத்துவத்திலே ஆகட்டும், எல்லாத்துலயும் டாப்பா வந்துகிட்டு இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? இவரு அடிமா யூபிக்காக பேசுறாருன்னு நினைக்கிறேன் சார். தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பேச சொல்லுங்க.
இல்ல ஒரு அரசாங்க நிர்வாகத்தை சொல்லுங்க எங்களுக்கு சிறப்பா செயல்படுதுன்னு சார் சொல்லுங்க. எந்த அரசாங்க ஒரு நிர்வாகம் செயல்படல? உங்களுடைய நிர்வாக அரசியல நாங்க குற்றம் சொல்றதுக்கு எத்தனை விஷயம் இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு பேங்க சொன்னதுக்கே நீங்க தடுமாறுறீங்க. நீங்க இன்னும் எத்தனை நீங்க தயவு செஞ்சு நீங்க வந்து சும்மா சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்க முடியாது. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்காக நீங்க பேசுங்க. நீங்க சும்மா 19 நீங்க குற்றச்சாட்டுகளை வைக்க கூடாது. எந்த துறையில நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. எந்த துறையில தமிழ்நாடு நலிவடைஞ்சிருக்கு நீங்க சொல்லுங்க சார். இல்ல நான் அப்படியே வரேன். அரவிந்த் குணசேகர், உங்களுடைய போக்குவரத்து துறை எந்த லட்சணத்தில் இருக்கிறது சார்? போக்குவரத்து துறை என்பது மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய துறை. லாபம் ஈட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பா எடுத்துக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு தான் போக்குவரத்து துறை எந்த மாநிலத்திலும் கிடையாது. எல்லாத்தையும் நீங்க பிரைவேடைசேஷன் கான்செப்ட் தான் இருப்பீங்க. நாங்க மக்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து வழங்குறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு லாபம் அல்ல, மக்களுடைய சௌரியம் தான் எங்களுக்கு முக்கியம். 13,000 வகுப்பறைகள் மருத்துவமனையிலையும் கொண்டிருக்கிறது. ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. இதுவரைக்கும் 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நாங்க கிட்டத்தட்ட வந்து 4,600 பள்ளிக்கூடங்கள்ல கட்டி கொடுத்திருக்கோம். 22,000 ஸ்கூல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து என்ன இவர் பேசிட்டு இருக்காரு? எந்த ஆதாரம் இல்லாம பொத்தாம்பதுவா பேசுறாங்க அவரு. நாகராஜ் அவர்கள் வந்து சொல்வது வந்து கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் அப்படின்றதும், அவரோட கவனம் தமிழ்நாடு நோக்கி நகர்றாங்கன்னா பாஜக அதை ரவீந்திரன் துரைசாமி அவர்களுமே கோடிட்டு காமிச்சாங்க. தனித்தே நம்ம களம் காண்டு விடலாம் அப்படின்ற இடம் தான் நோக்கி நகர்றாங்களா? அதுதான் கிராமந்தோறும் போங்க, வீடு வீடா போங்கன்ற இடம், அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமா? மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் பாஜகவோட எண்ணம் வந்துங்க தனித்து கட்சியை பலப்படுத்தணுங்கிறதான். இந்தியா முழுவதும் கட்சியை பலப்படுத்தணும் என்பது அவர்களோட எண்ணம். அதான் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இருக்கும். இதற்கு முன்பாக ஒரு முறை பேட்டி கொடுத்திருந்தான்னு நான் நினைக்கிறேன் அமித்ஷா தான், இப்ப இருக்க உள்துறை அமைச்சர். முன்னாடி இருந்த பாஜகவுக்கு தற்போது இருக்கிற பாஜகவுக்கு வித்தியாசம் என்னன்னா, முன்னாடி இருக்கிற பாஜக ஒரு இடத்துல 100 வாக்குகள் இருந்தா அந்த 100 வாக்குகளையும் கைப்பற்றுவதற்காக அனைத்து தரப்பட்ட மக்களையும் கைப்பற்றுவதற்காக நாங்கள் உழைத்தோம். ஆனால் தற்போது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக 50+1 51 வாக்குகள், 100 வாக்குகள் இருந்து 51 வாக்குகள் மட்டும் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நாங்கள் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ பாஜகவை பொறுத்தவரை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கட்சியை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பதில்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் அவர்களோட எண்ணம் அதுதான். தமிழ்நாட்டிலும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பது அவர்களோட எண்ணம். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டியிட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு அச்சம் பாஜகவுக்கும் இருக்கிறது. எனவே தமிழகத்தில் பாஜக தனித்து தேர்தலில் களம் காண்பதை அமித்ஷா விரும்ப மாட்டார். ஒரு கூட்டணி இல்லாமல் பாஜக தனித்து களம் காண்பது பாஜகவை மேலும் பலவீனப்படுத்தும். தற்போதைய தேதிக்கு ஒரு கூட்டணி வேண்டும் என்பதுதான் தேசிய பாஜக தலைமையின் எண்ணமாக பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இதற்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட திமுக அதிமுக இருபெரும் கட்சிகளின் தலைவர்களை முன்னிறுத்தி தான் உங்களுக்கு இருக்கும். திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள், திருமிகு ஜெயலலிதா அவர்கள், அவங்களை முன்னிறுத்தி தான் களம் இருக்கும். ஆனால் 2019 பிறகு நீங்க பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்கள் எதிர்ப்பு தான், அப்படிதான் களத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்றது. அது என்ன? ஸ்டாலினோட அந்த மோடி எதிர்ப்பு சீட் கன்வெர்ட் ஆகலைன்னாலும் 2024 பாஜக தலைமையில் வரலாற்றிலே, அதாவது பாஜக 98 ஜெயலலிதா 5 சீட் கொடுத்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் பெருசாக இல்லைங்க போது எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு தான் கேட்டு இதை ஒரு வெற்றியும் பெற்றாங்க. வாஜ்பாயை முன்னிறுத்தி இவங்க வெற்றி பெற்றதுனால கலைஞர் வந்து 7 சீட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், எம்பி சீட்டு. அதுதான் ஹையஸ்ட். இதற்கு முன்ன அண்ணாமலைக்கு முன்னாடி ஹையஸ்ட் பாஜக பெர்ஃபார்மன்ஸ் 7 சீட்டு. பட் ரங்கராஜன் ஜெயித்தாரு. சீட் கன்வெர்டபிலிட்டியும் இருந்து மாஸ்டர் மதன் சிபிஆர்லாம் ஜெயித்த கன்வெர்டபிலிட்டியும் இருந்தது. இப்போ 2024 அண்ணாமலை தலைமையில் மொத மேஜர் பார்ட்னராட்டு பாஜக நின்று ஒரு 20 இடத்துக்கு மேல தாமரை நின்று தாமரை 11.4% வாக்கெடுத்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்டிஏ வாட்டு 18% வாக்கெடுத்திருக்காங்க. நீங்க அதிமுக ஓபிஎஸ் நீக்கினால 33 20 ஆயிட்டுன்னா கிரெடிட்டை ஒரு சீட்ல நின்று ஓபிஎஸ் கொடுங்க. அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் 5.5 தாண்டல்ல, தமிழிசை 3.7 தாண்டல்ல, நீங்க சொல்றீங்க 7 தாண்டல்ல. ஏன் திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மோடி அவர்கள் எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துறாருன்னா அப்படி ஒரு அரசியல் சூழல் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல அத தேர்தல்ல பலன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல இன்னொன்று, திரு இபிஎஸ் அவர்களை முன்னிறுத்துவதை விட பிஜேபியை முன்னிறுத்துவது தனக்கு லாபம்னு நினைக்கிறேன். Minorities will be everywhere vigilant and alert, whatever may be the minority, linguistic minority, religious minority or any race எந்த வகையில் உள்ள மைனாரிட்டிஸ்னாலும் விஜிலண்ட் அண்ட் அலர்ட்டா இருப்பாங்க. தமிழ்நாட்டிலும் மைனாரிட்டிஸ் ஆர் விஜிலண்ட் அண்ட் அலர்ட். அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்
பின்பலமா கொண்ட பிஜேபிக்கு எதிராக தான் இருப்பாங்க. இல்ல நீங்க அதை இன்னைக்கு யார் ஒரு பெரிய தோற்கடிப்பாங்கன்னா திமுக என்ற கட்சி வெறும் மைனாரிட்டி வாக்கு வங்கியை மட்டுமே வச்சு களமாட முடியும். அவர் சொல்ற மாதிரி மாநில உரிமையும் கூட சேர்த்துக்குங்க. மாநில உரிமைக்குள்ள ஓட்டையும் சேர்த்து உணர்வுகளுக்கு மதிப்பு இருக்கணும் சார். ஓகே, நீங்க அதை பேச வரதை நான் மறுக்க வரல சார். ஓட் பேங்க்ங்கிறது இந்த மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் தான். அது மட்டுமே இல்ல, அதுக்காக தான் பண்றாங்க. அது உங்க கருத்தா இருக்கலாம். இல்ல ஒருவேளை இபிஎஸ் அவர்களை முன்னிறுத்தினா களம் திமுகவுக்கு நெருக்கடியா மாறிடுமா? பிஜேபியை முன்னிறுத்துவது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குதான்னு கேக்குறேன். இபிஎஸ் ஏன் முன்னிறுத்தணும்? இல்ல சார், அது மட்டும் இல்ல. அவங்களுக்கு எது லாபமோ அதை தானே முன்னிறுத்துவாங்க. இல்ல, என்ன குற்றம் வைக்க முடியும் அவங்க மேல? என்ன சார்? அதிமுக எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள் யாரும் இல்ல. அத்தனை எம்பிக்கள் 39 பேர் இவங்க கையில் இருக்கிறாங்க. இவங்க உரிமையை கேட்கலான்னு எந்த குற்றத்தை யார் மீது வைக்க முடியும்? சோ அவங்க பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த வளர்ச்சி தாங்க முடியல. இன்னொரு வகையில அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 20ல இருக்கிறாரு இபிஎஸ், 10ல இருக்கிறாங்க பிஜேபி 11.4. இவங்க நம்மள வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால 3வது இடத்துல இருக்கிற எதிரியா காட்டுறது கூட ஒரு வகையில மைக்ரோவா பார்த்தா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். காமராஜ் கம்யூனிஸ்ட் எதிராக திமுகவை இப்படிதான் உள்ள கொண்டு வந்தார். இன்னொன்னு சொல்லிடுறேன், மகேஷ் கவுடு ஓகே, சுதாகரன் ஓகே, பக்தசரண் தாஸ் ஓகே, இவங்கெல்லாம் அவங்க ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்க. வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி இதை பற்றி கருத்து சொல்லுவாங்களா? இன்னைக்கு அமேதி எம்பி ராகுல் காந்தி கருத்து சொல்லுவாரா? கர்நாடகாவில் இருந்து தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே கருத்து சொல்லுவாங்களா? இது வந்து இருபுறமும் கூர்மையான இஷ்யூ தான். இதுல வந்து நாங்கள் பாதிக்கப்படுறோங்கிற உணர்வு நீங்க சொல்றது வந்து இத வந்து பாஜக இந்த எதிர்ப்பையே பாஜக தமிழ்நாடு நீங்களா மற்ற மாநிலத்துல பயன்படுத்திக்கும். இல்ல, பயன்படுத்த மாட்டாங்க. தமிழ்நாட்டிலே வாஜ்பாய் பெற்ற வெற்றியை 98-99 பெற்ற வெற்றியில வரும் மக்களவை தேர்தலில் தோத்து போனவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் நம்புறாங்க. கேரளாவில் ஒரு சீட்டு ஜெயித்த இடத்துல 5 சீட்டு ஜெயிக்க முடியும். ஒரிசாவில் பாஜக தான் ஜெயித்திருக்காங்க, ஆந்திராவில் பாஜக தான் சாதிச்சிருக்கு. சோ இங்கேயும் இங்க உள்ள சீட்ல தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் எல்லாம் பண்ண போறது இல்ல. இல்ல என்னன்னா இப்படி சொன்னதுக்கு நான் பதில் மட்டும் கொடுத்துறேன். திமுக சார்பில், தமிழ்நாடு அரசு சார்பில் காங்கிரஸ் தலைவர்கள் யாரெல்லாம் இந்த மீட்டிங் கூப்பிட்டாங்களோ இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. காங்கிரஸ் தலைவர்களுக்கு திமுக சார்பில் கொடுத்த அழைப்புகள் தெலுங்கானா மாநிலத்திற்கு கொடுத்தாங்க, கர்நாடகா மாநிலத்துக்கு கொடுத்தாங்க, கேரளா கொடுத்தாங்க, ஒடிசா கொடுத்தாங்க. இந்த 4 மாநிலத்திலையும் காங்கிரஸ் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தேசிய காங்கிரஸ் தலைமையிடம் அனுமதி பெற்றுவிட்டு தான் வந்திருந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, டீலிமிட்டேஷன் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக போராடும் போது ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் தலைவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் திமுக நிலைப்பாடை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறது. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக என்ற கட்சியும் கிடையாது. அனைத்து கட்சிகளும் டீலிமிட்டேஷன் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அரசியல் சாசனம் ஆர்டிகல் 82 சொல்றபடி டீலிமிட்டேஷன் நடத்தி ஆகணும். ஆனால் அது ஃபேரா நடத்தணும் என்பதுதான் திமுக நிலைப்பாடு. இதனை காங்கிரஸ் கட்சியும் பிரதிபலிக்கிறார்கள். எனவே அதுல ஒரு பெரிய முரண் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவர் சொன்னது அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்களும் தேசிய தலைமையிடம் அனுமதி பெற்றுதான் வந்திருக்காங்க. ஒன்று. இரண்டாவதாக அவர் என்ன சொன்னார்னா, இது கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதோ ஜெயலலிதா இருக்கும்போதோ பாஜக பெற்ற இடங்களை விட இந்த முறை அதிகமாக போட்டியிட்டார்கள். ஏன்னா அப்போது 2 காலகட்டத்திலும் திமுக அதிமுக பெரிய கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியிலிருந்து அவ்வளவு சீட்டை போட்டி போட்டிருந்தாங்க. தற்போது 2 கட்சிகள் கூட்டணி 2009 கணேசனால கேண்டிடேட்டே போட முடியல. 39 தொகுதியில 20 தொகுதியில கேண்டிடேட் கிடையாது. அண்ணாமலையின் சாதனை பொறுக்க முடியாம இல்லங்க. இப்ப முதல்ல என்ன சொன்னாரு? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல திருநெல்வேலி 8% டெபாசிட்டா போச்சு. தேனியில டெபாசிட் போயிருக்கு அதிமுக. ராமநாதபுரம் டெபாசிட் போயிருக்கு. சார் உண்மையை மறைச்சிக்கிட்டு கணக்கு தவளையா இருக்காதீங்க சார். நீங்க சொல்வது ஒருபுறம் திமுக பாஜகவை அதிதீவிரமா எதிர்ப்பது திமுகவுக்கு பலன் கொடுக்கிற மாதிரி பாஜகவுக்கும் பலன் கொடுத்திருக்கு. ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல என்னைக்கு இவ்வளவு தொகுதியில டெபாசிட் அளக்க வைக்க முடிஞ்சது பாஜகவால அதிமுகவை? டேட்டா சார், டேட்டா மறுத்துக்கிட்டு பூனை கண்ணை மூடிட்டா பூலகம் போயிருமா? நீங்களே அந்த எதிர்ப்பின் மூலமா பாஜகவுக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சிருதா தமிழ்நாட்டுல? அதான் சொல்றாங்க, நாங்க அது வெற்றியை நோக்கி நகர்றோம் அப்படின்னு. இல்ல, இங்க அதிமுகன்றது ரோல் இருக்குல்ல. அதிமுக தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அரசோட போதாமைகள் பற்றி பேசுறாங்க. ஆனா நீங்க அவர்களுக்கு பதில் கொடுப்பதை விட நீங்க தேசிய பிரச்சனையை கையில் எடுப்பது அப்படின்றது ஒரு பக்கம் பாஜகவும் வளரதான் செய்யுதுன்றாங்க. இல்ல, வளர செய்யல, மேலும் நலிவடைய செய்யுது. அதுதான் எங்களுடைய பார்வை. எப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா, எப்படியெல்லாம் இவர்கள் தமிழகத்துக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நாங்கள் வெளிப்படையா பேசிதான் ஆகணும். இவங்க நசுக்க இவங்க எங்கள் மீது தாக்குதல் ஆதிக்கம் செலுத்துகின்ற வகையில நாங்க எதிர்த்து சொல்லித்தான் ஆகணும். இன்னொரு புறம் அவர் சொல்றாரு, நீங்க நான் என்ன கேக்குறேன் எப்படி ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்க பாருங்க. அண்ணா நாகராஜன் எனக்கு பதில் சொன்னா என்ன தெளிவா புரிஞ்சிரும் நினைக்கிறேன், அவருக்குமே சேர்த்து.
விஸ்வகர்மாவை பத்தி பேசினாரு, புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசினாரு. கடந்த முறையே நம்ம பேசியிருந்தோம், அதை மீண்டும் நான் நினைவு கூர்றேன். விஸ்வகர்மால நீங்க தெளிவா சொல்லி இருக்கிறது, நான் அன்னைக்கே நான் ஆக்ட படிச்சு காட்டி சொன்னேன் 14. அதனால அதெல்லாம் அவர் திரும்ப இல்லாத ஒரு விஷயங்களை வந்து அவர் பேசுனது ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு. அடுத்து இன்னொன்னு சொல்றேன், ஊழல்னு சொல்லி சொல்றாரு. நான் கேக்குறேன் ஆனா நான் விளக்கம் அன்னைக்கே கொடுத்துட்டேன். ஆனா விளக்கம் கொடுத்துட்டேன், மறுபடியும் அதே டாபிக் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. அது விளக்கம் வேண்டாம். இதுல பாருங்க, ஊழல்னு உச்சம் சொல்றாங்க. ஒரு பிரதமர் எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். நீங்க பாருங்க, பிஎம் கேர்ஸ் ஒரு ஃபண்ட் வாங்கினாங்க. யாரு? பிரதமர் 2020 மார்ச்ல கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் 13,605 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. பிஎம் கேர்ஸ் அது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா ட்ரீட் பண்ணிருக்காங்க. இருங்க, அது நாட் ஆடிட்டட் பை தி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஆர்டிஐ ஆக்ட்ல இது விளக்கம் கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எப்படி எல்லாம் வந்து நீங்க அக்ரேட் பண்ணிட்டு நீங்க எங்க போய் ஊழல்னு சொல்றீங்க? நேரடியா உங்க பிரதமரே பதில் சொல்ல போறீங்க சார். நான் ஒரு விஷயம் ஜிகே நாகராஜ், நம்ம இந்த வியூகம்னு பேசினதுனால நான் ஒரே ஒரு கேள்வி. ஜிகே நாகராஜ், நீங்க சேர்த்தே பதில் சொல்லுங்க. திமுகவினுடைய தொடர் வெற்றிக்கு காரணம் அவங்களுடைய அதிதீவிர பாஜக எதிர்ப்புன்றது இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சி, அதுதான் இந்த கூட்டணியை ஒருமித்து வச்சிருக்கு. அதுதான் தொடர் வெற்றியை தருது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் அரசியல் நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வெற்றியை ஈட்டி தருதுன்னு நீங்க உணரலையா? அப்ப என்ன பொருள் வருதுன்னா, தமிழ்நாக மக்கள் நலனுக்கு எதிராக உங்கள் போக்கு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலையா? இல்ல சார், எங்க வெற்றி அப்படிங்கிறது நாங்க வாக்கு வங்கி அரசியல் மட்டுமோ வெற்றி பெறுவது மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படல. எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் நல்லாட்சி செய்யணும்னு நினைக்கிறோம். நாங்க இந்த கட்சியில எங்க கூட கூட்டி இருந்தவங்க தான். ஆனா அதே சமயம் இந்த கட்சிகள் இரண்டும் 75 ஆண்டு காலம் இதை சீரமைக்கவில்லை அப்படிங்கிறது எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு. இந்த கட்சிகள் சொல்றீங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலுமே நீங்க திராவிடங்கிற பேர்ல தமிழ்நாட்டின் இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறது யதார்த்தமா சொல்றேன். தானாக வளர்ந்த தமிழ்நாடு அது, யாரும் அரசால் வளர்த்தப்படவில்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இது. நாங்க செஞ்சன்னு யாரும் பெரும் சொல்ல முடியாது. மக்கள் அறிவுள்ளவர்கள். நீங்க யூபியோட கம்பேர் பண்றாங்க, யூபியோட நிலைமை வேற. இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை, வளர்ந்த தமிழ்நாடு. 4000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி, இரும்பை கொண்டு வந்த மொழியில இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டிலே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாததல்ல. சுதந்திரம் அடைந்து தமிழ்நாடோட நிலை என்னவா இருந்தது? அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்கள், இப்ப நுகர்பொருள் வாணிப கழகம், முன்னாடி எல்லாம் நம்ம அரிசி அப்படின்னா நம்ம டெல்லியை எதிர்பார்த்து இருக்கணும். அங்கு அந்த துறை அமைச்சர் மனசு வச்சா இந்தாங்க 50,000 டன் எடுத்துக்கங்க அப்படின்னு இங்க உருவாக்கணும். அது மாதிரி பல்வேறு கட்டமைப்பு இருக்குல்ல, கல்வி கட்டமைப்பு, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? போற போக்குல தானா மக்கள் இல்லைங்க, மக்களை நீங்க செய்ய விட்டு அவங்களே பண்ணிடுவாங்க. தண்ணீரை கொடுத்தீங்களான்னு கேக்குறேன் நான். தண்ணீரை முதல்ல கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். தண்ணீர் கொடுத்து பாருங்க மக்களுக்கு. ஏன் மக்கள் போராடுறாங்க? அது நீங்க செய்யலைங்கிற காமராஜருக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமா திமுக அதிமுக எதிர்ப்பை மையமாக வைத்து கட்சியை வளர்க்கணும். எங்க கட்சி என்ன பாக்குது? இந்த நாட்டிற்கு நன்மை நடந்திருக்கிறதா? அப்ப நாங்க உள்ள வரணும்னு ஆசைப்படுறோம். எங்களுடைய தலைமையில நாங்க இந்த தமிழ்நாட்டை முன்னெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுதான் எங்க நோக்கமா இருக்குது. நீங்க சரியா செஞ்சா நாங்க கண்டுக்க மாட்டோம், சரியா செய்யல. அவர் திராவிட அரசியல்ல மற்ற மொழிகள் பேசுகின்றவர்கள் இங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. திராவிட நிலப்பரப்புல இருக்கக்கூடிய தமிழ் மொழியில இருந்துதான் வந்து மற்ற மொழிகளான சொல்லி முடிச்சிடறேன் கொஞ்சம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மூன்றும் தமிழில் இருந்து தோன்றிய மொழிகள் தான். அதுல வந்து தெளிவா சொல்லிடுறேன், திராவிடம் என்ன பண்ணுனதுன்னா இந்த 50 ஆண்டு கால வரலாறு அவர்களுக்கு வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல சம்ம பண்ணிருங்களேன். நான் ஒரு பிரேக் போயிடுறேன். ஏதோ சொல்ல வந்தீங்க, சம்ம பண்ணிடுறேன். அதாவதுங்க, அவர் 16.5 லட்சம் கோடி கடன் சொன்னாருங்க. கடன் கொடுத்த ஆண்டு 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கடன் வாங்கிய விஜய் மல்லையாகட்டும், மொபில் சோக்கி ஆகட்டும், நீரவ் மோடி ஆகட்டும், ஆர்டி கல்ரா ஆகட்டும், யாரும் RSS பிஜேபியை சார்ந்தவர்கள் அல்ல. ஒன்று, விஜய் மல்லையா சொல்லியிருக்காரு, என்னுடைய சொத்து கடனுக்கு மேல இருக்குது, தயவு செய்து எடுத்துட்டு இந்தியாவுக்கு அனுமதினு கேட்டிருக்காரு. 9.9 லட்சம் கடன் நாங்க வந்து வசூல் பண்ணிருக்கிறோம். வர கடனை கொண்டு வந்திருக்கிறோம். 5 லட்சம் கோடி பியூசி, நாங்க இன்னைக்கு பப்ளிக் செக்டார்ல 5 லட்சம் கோடி வருமானத்தை ஈட்டிருக்கிறோம். தமிழ்நாடு என்ன செய்தது?
துணை Point அரசு taken. துறைகள் எப்படி நஷ்டத்தில் இயங்கிறது மட்டும் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசலாம். இது இந்த வியூக கணக்குகள், இந்த போக்குகள்லாம் என்ன விளைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அரவிந்த், நீங்க சொல்லுங்க. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்ப 2000 நாடாளுமன்ற தேர்தலுங்கும் போது திமுக வந்து பாஜகவுக்கு எதிராக தான் அரசியல் பண்ண முடியும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் பிரதமரை மையமாக வைத்து நடக்கக்கூடிய தேர்தல்னால பாஜகவுக்கு எதிராக தான் தேர்தல் வியூகம் அமைந்தது. பட் சட்டமன்ற தேர்தல் 2029 எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இந்த தேர்தல் வியூகத்தை திமுக வகுத்திருந்தார்கள். 2026 அதிமுகக்கு எதிராக தான் வகுப்பார்கள். நாம தான் பாஜக பெரிய பிம்பமாக காட்டுவதாகத்தான் எனக்கு தெரியுது. திமுகவோட தற்போது இந்த ஒரு மொமெண்டம்காக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு எப்படி புரியுதுன்னா, ஒரு மொமெண்டம் ஆரம்பிக்கணும், ஒரு டிபேட் ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன டாபிக்? அப்ப டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை, அது மூலமா ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் எலெக்ஷன் போகும்போது அதிமுகக்கு எதிராகத்தான் அவரோட அரசியலுக்கு சொல்றது. திமுக அதிமுக 26 வரப்ப அப்படி இல்ல, பாஜகவுக்கு எதிராக தான் பண்றாங்க. பாஜகவுக்கு டம்மின்னு எடப்பாடி சொல்றாங்க. எடப்பாடி டம்மியே கிடையாது. அவர் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. தமிழிசைக்கே தென்சென்னையை கொடுக்கல, தன் லாயலிஸ்டுக்கு மகனுக்கு தான் கொடுத்தாரு. அதே மாதிரி அவங்க கூட்டணி முறிஞ்சதுக்கே காரணம் அண்ணாமலை 12 சீட்டு கேட்டாரு, 6 சீட்டு தான் தர முடியும்னு எடப்பாடி சொன்னாரு. அவரும் ஒத்துக்கிறாரு. அதிமுக தான் பலம், திமுக வர்சஸ் அதிமுக தான் அவரும் சொல்றாரு. அப்படிதான் இருக்கு. இல்ல, இன்னைக்கு 18% வாக்கு வாங்கினதுல தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் சிட்டியில தாண்டியாச்சு. காமராஜ் காலத்துல 57 வடக்கு தான். இல்ல சார், இப்போ திமுக யார டார்கெட் பண்ண போகுதுன்னு இருக்குது இல்ல, திமுக பிஜேபி தான் டார்கெட் பண்றாங்க. எடப்பாடிக்கு உருவம் கொடுக்க விரும்பல. அப்படிதான் பிஜேபிக்கு டம்மி எடப்பாடின்னு தான் சொல்றாங்க. அதத்தான் நான் சொல்றேன். பிஜேபி சொல்றதா நான் சொல்றேன். நான் சொல்றது ஃபேக்ட். பிஜேபி எடப்பாடி டம்மின்னு தான் சொல்றாங்க. அரவிந்த் ஒரு இடத்துல வேறுபடுறாரு. சொல்றேன் மொமெண்டத்தை கிரியேட் பண்றீங்கன்னு. பட் ரவீந்திரன் துரைசாமி சொல்ற இத நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க, 26லயும் திமுக வெர்சஸ் பாஜகனே வச்சுப்பீங்க அப்படின்றார். இல்ல, ஏன்னா பாஜக வளர்ந்திருக்கு, வேற வழி இல்ல. இன்றைய சூழல் இது. வரக்கூடிய சூழல் அண்ணா வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து எப்பவுமே அந்த பெர்சன்டேஜ் வச்சு மட்டுமே சொல்றாரு. அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும். மக்கள் மனநிலை எப்படி எல்லாம் மாறுதோ அதுக்கு மாறும் கூடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதை வச்சு மட்டுமே முடிவெடுக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்றோம், இஷ்யூ பேஸ்டு தான் நாங்க டீல் பண்றது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உண்மையை சொல்றேன், இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை எங்களுடைய முதலமைச்சர் ஏற்படுத்திட்டாருங்கிற கோபம் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும், பிரதமருக்கு இருக்கத்தான் செய்யும். அதற்கான முயற்சி தான் அவங்க செய்யறது. இந்த ரெண்டு வியூகம் தரப்பு எப்படி இருக்குன்றது இல்ல. யூபி குறித்து பேசுறவங்க அங்கிருந்து அகிலேஷ் யாதவும் வரல, பீகார்ல இருந்து தேஜஸ்வி யாதவும் வரல. சோ இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். அவங்க அழைப்பு விடுக்கல. அந்த நிலைமையை புரிஞ்சு 26 சட்டமன்ற காலத்துக்கு வரலாமே. சரி, ஓகே. எதுக்கு செஞ்சாலும் செய்யல. அவங்க எதை எது வச்சாங்களோ அவங்கள வந்து பேச சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, தொடர்ந்து பிஜேபி குறித்து அவங்க பேசுறது ஒரு பயம் என்னன்னா, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து விடுமோ என்ற பயம் அது ரொம்ப அதிகம் உண்டு. ஒருவேளை சேர்ந்தால் நாளைக்கு இதே எதிர்ப்பு அதிமுக நாம் செலுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் ரவீந்திரன் துரைசாமி மிக அழகா சொன்னாங்க. அதுவும் உண்மை. ஆனா நாங்க அப்படி இல்லை. நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும், என்டிஏ எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைய வேண்டும். அது யார் வந்தாலும் சரி. நாங்க எப்பொழுது யாரை வேண்டாம்னு சொன்னதே இல்லை. அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நிச்சயமா மக்கள் தெளிவா இருக்க 2% ஓகே, பாயிண்ட் டேக்கன். நான் இந்த நாள் வரைக்கும் பார்த்திருக்கிறேன், ஜெயிச்சிருக்கிறோம். நீங்க கூட்டணி சார்ந்து பேசுறப்ப, அதிமுக சார்ந்து பேசுறப்ப கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா போடுவீங்க. ஆனா இந்த முறை கொஞ்சம் என்டிஏ தலைமையில தான் அப்படின்னு வெளிப்படையா உடைச்சு பேசுறீங்க. எங்க தலைவருடைய கருத்து அது. எடுத்த மாதிரி பேசுறீங்க. ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எங்க கட்சி ஜனநாயக கட்சி. எங்களுடைய கருத்தெல்லாம் எங்க கட்சி வளரும்னு ஆசைப்படுறோம். பட் இறுதி முடிவாக தேசிய தலைமை எடுக்கிற முடிவு தான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்க கட்சி நாங்க நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும். எங்களால் இந்த ஆன்மீக பூமி செழிக்க வேண்டும். நன்றி. சிறப்பு விருந்தினருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்படும்.